பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஐம்பொன் சிலைகளை ஆற்றிலிருந்து மீட்டுள்ள வேளாங்கண்ணி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். நாகை மாவட்டம் கலசம்பாடி கிராமத்தைச் சேர்ந்த சுமதி மற்றும் கல்யாணி உள்ளிட்டோர் தென்கால் ஓரத்தூர் அருகே உள்ள கடுவை ஆற்றில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது ஆற்றில் சுவாமி சிலை இருப்பது தெரிய வந்துள்ளது. இதை அறிந்து அப்பகுதி வாசிகள் ஆற்றில் இறங்கி தேடிய போது 6 சுவாமி சிலைகளையும் 2 பெட்டகங்களையும் கண்டறிந்தனர். ஒரு மணியை போல மீன் பிடிக்க வந்தோம். மீன் பிடிக்க வரும்போது அந்த குழியில போய் நாங்க முழுக்க போட்டு மீன் பிடிக்க போனோம். பிடிச்சிக்கிட்டு இருக்கும் போது நாங்க மொழிவி மீன் பிடிக்கும் போது சிலை தலையில அடிபட்டுச்சு. அடிபட்ட கையோட நாங்க மீனை பிடிக்கல, எழுந்திருச்சு என்ன அடிபட்டுதுன்னு பார்க்கும்போது 2 பேருமே தூக்கும் போது சிலை பெரிய சிலை கையில அடிபட்டுச்சு. எங்களால தூக்கி கரைக்கு கொண்டு வர முடியல. அதனால ரோட்டு மேல பையன் லட்சுமணங்கிற பையன் போனான். அவனை கூப்பிட்டு சிலை இருக்குப்பா ஆத்துல இங்க வாத மேல கரையேற்றணும், நாங்க மல்லு கட்டி மேல கரையேற்றணும். கடுவையாத்துல 2 பேர் மீன் பிடிக்கும் போது கையில சிலை மாட்டிருக்கு. சிலையை எடுத்து பார்த்த போது ஒரு 6 சிலை கிடைச்சது. அம்மன் சிலை 1, பிள்ளையார் சிலை 1, சிவன் சிலை 1, சரஸ்வதி 1, லட்சுமி 1, லட்சுமி சிலை 2, மொத்தம் 6 சிலை. பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஐம்பொன் சிலைகளை ஆற்றில் வீசியது யார் என்று வேளாங்கண்ணி போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.